6th டேர்ம் 3ல இயல் 3ல் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் துணை செய்கிறதுக்கு பேர் இலக்கணம். ஒரு மொழியை எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை நம்ம தப்பு இல்லாமல் பேசணும்னா அதுக்கு வந்து துணை செய்கிறது தான் வந்துட்டு இலக்கணம். ஓகேங்களா? இலக்கணம் நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் முதலில் எழுந்த இலக்கண நூல், அதாவது முதலில் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம். அகத்தியர் எழுதியிருப்பாங்க. 5 இலக்கணங்களை சொல்கிற நூல் அதுதான். அது என்னென்ன இலக்கணம்? இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்ன இலக்கணம்? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இப்படிப்பட்ட இந்த 5 இலக்கணங்களையும் சொல்கிறது அகத்தியம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழில் முதலில் கிடைத்த இலக்கண நூல். முதலில் கிடைத்த இலக்கண நூல்ங்கிறது தொல்காப்பியம். இது 3 இலக்கணங்களை பற்றி தான் சொல்லுவோம். எழுத்து, சொல், பொருள். ஓகேங்களா? இதை வந்து தொல்காப்பியர் இயற்றியிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா தொல்காப்பியத்தோட வழி நூல் அப்படின்னு தொல்காப்பியத்தை பின்பற்றி தழுவி எழுதப்பட்ட இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா நன்னூல். பவணந்தி முனிவர் எழுதியிருப்பாங்க. அது 2 இலக்கணம், எழுத்து, சொல். அந்த எழுத்து சொல்ங்கிற 2 இலக்கணத்தை பற்றி தான் அந்த நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம். அணி அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அழகு. அணிக்கு இரு பொருள் என்ன சொல்லுவோம்? ஒன்று அழகு, இன்னொன்று அணிகலன்கள். அணியை பொறுத்த வரைக்கும் இங்கே இலக்கணத்தில் இதை அழகுன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கவிஞர்கள் வந்து அவங்களோட கற்பனை திறத்தை எப்படி அழகாக எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத, அவங்க பாடலில் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கிறது தான் அணி இலக்கணம். அப்போ அணினா என்னது? அழகு. இப்போ இப்படி கேட்கலாம் இல்லைங்களா? மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது எந்த இலக்கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அணி இலக்கணம். ஓகேங்களா? அடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிறது 2 தான். ஒன்று வந்து இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி. இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு பொருளோட இயல்பு எப்படி இருக்கோ அதை அப்படியே கவிதையாக சொல்கிறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஆகும். இயல்பு நவிற்சி அணிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நவிற்சி அணி. எடுத்துக்காட்டா கவிமணி தேசிய விநாயகனாரோட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பாடல்னா, ஒரு தாய் பசுவும் கன்றுக்குட்டியும் வந்து கொஞ்சிக்கிறத அங்கே வந்து அவர் பாடலாக பாடியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாடலில் ஒரு பசு வந்து தோட்டத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு. அதோட கன்றுக்குட்டி பக்கத்தில் துள்ளி குதிக்குது. அந்த பசு அம்மானு கூப்பிட்ட உடனே கன்றுக்குட்டி அது பக்கத்தில் ஓடுது. அப்படிங்கிற ஒரு இயல்பான காட்சியை தான் அவங்க வந்து இங்கே விளக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் வந்து என்ன இருக்கோ, அதாவது அதில் என்ன கருத்து இருக்கோ அதை அப்படியே அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லப்படுது. உயர்வு நவிற்சி அணி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளோட இயல்பு. இதில் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தையை குளிக்க வைக்கிறாங்க. அந்த தாய் பாடுற தாலாட்டு அந்த தண்ணீரோட இயல்பை மிகைப்படுத்தி சொல்லுது. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி. உள்ளதை உள்ளபடியே சொன்னுச்சுன்னா அது இயல்பு நவிற்சி அணி. அந்த பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகோட சொல்கிறது உயர்வு நவிற்சி அணி. இந்த தாலாட்டு பாடல் பாருங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அந்த பாடலில் வந்து அந்த குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்காக அவங்க எப்படியெல்லாம் அந்த தண்ணியை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்கங்கிறது தான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உயர்வு நவிற்சி அணி பயின்று வந்துள்ளது. இந்த பாடல் பாருங்கள். இதில் உயர்வு நவிற்சி அணியா இயல்பு நவிற்சி அணியான்னு நம்ம தான் சொல்ல போகிறோம். 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி. ரயில் வண்டி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய பெட்டிகள் சேர்ந்துருக்கும், சக்கரங்கள் 6 சேர்ந்துருக்கும். மாடு கண்ணி இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது. ஆமாம், அது வந்து எதையுமே இழுக்காமல் அது தனியாக அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. உப்பு பாரம் ஏற்றும் வண்டி, உப்பிலி பாளையம் போகும் வண்டி. அது போகிற இடத்த தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு ரயில் வண்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறது, அது எப்படி இருக்குங்கிறது ஒரு இயல்பாக தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. உள்ளதை உள்ளபடியே சொல்கிறதுனால இது வந்து என்னது? இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை நவிற்சி அணி. ஓகே, அடுத்து இதில் ரொம்பலாம் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்கிறத வந்து உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அ வரிசையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவ் வரிசை வரைக்கும் கரெக்டாக அந்த ஆர்டரில் அடுக்கணும்னா போதும். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, 5, ஒழுக்கம், ஓசை,
ஔவை. அவ்வளோதான். நம்ம அந்த ஆர்டர் தான் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அப்படிங்கிற அந்த ஆர்டரில் எடுக்கணும்னா இது போதும். இதே மாதிரி தான் அகர வரிசைப்படுத்துகளை உயிர்மெய் எழுத்துக்களையும் அப்படி தான் பண்ணணும். க ஃபஸ்ட்டு, அடுத்து ங, ச, ஞ அந்த மாதிரி அந்த வரிசையில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வரிசைப்படுத்தணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம். ஹியூமனிட்டிங்கிறது மனிதநேயம். மெர்சி அப்படிங்கிறது கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் நோபல் பரிசு. லாரி அப்படிங்கிறது சரக்குந்து. ஓகேங்களா? இதோட 6th இருக்க எல்லா இலக்கணமும் நம்ம பார்த்துட்டோம். இதோட 6th இலக்கணம் முடிச்சிருச்சு. அடுத்து 7th ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.